எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மீது இந்த ஊழல் விவகாரத்தில் காத்திரமான பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ராஜபக்சகளில் முதன்மையானவராக இருக்கக்கூடிய பசில் ராஜபக்ச இலங்கையில் மட்டுமல்ல உலக ரீதியில் 10% பசில் என்று பேசப்பட்டவர் என்றால் எந்த ஒரு விவகாரத்திலும் அவருக்கு 10% வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்ட பொருளாகவே இருந்திருக்கிறது. அது குறித்த குற்றச்சாட்டுகளை ஜேவிபியினர் கூட கடந்த காலங்களில் வைத்திருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் அவ்வாறான கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான காத்திரமான முன்னெடுப்புகளும் இந்த ஒரு ஆண்டுகளில் இன்னும் அவர்கள் மீது நடைபெறவில்லை. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களில் இந்த தரப்புக்கு முதன்மையானவராக இருக்கக்கூடிய நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே என்று சொன்னால் ஏனையவர்களும் பார்க்க காய்களை நகர்த்தக்கூடிய ஒரு ஒரு சவால் நிறைந்தவராக அவர் பார்க்கப்பட்டிருக்கு. அவர் சமீபத்தில் கூட ஒரு ஒரு விடயத்தில் பேசுகின்ற பொழுது இவர்கள் ஒரு ஆண்டு பூர்த்தி செய்யவிட்டும் அதன் பின்னர் எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் மட்டத்தில் பேசிய ஒரு விவகாரமே ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கிறது. ஆகவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுத்தாக வேண்டும், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற வகையில் இது முன்னெடுக்கப்பட்டதா? அதை கடந்து ஏன் இந்த ஒரு ஆண்டுகளில் மிக காத்திரமான குற்றச்சாட்டுகளை இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை தொகுத்து ஒரு குற்றச்சாட்டு என்பதை கடந்து ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை வலுவாக இணைப்பது என்பது ஒரு இவ்வாறான ஒரு நீதிமன்ற நடைமுறையை இவர்களுக்கு எதிராக மேற்கொண்ட பொழுது மிக வலுவானதாக இருக்கும். அதை ஏன் அவர்கள் தவறவிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி கூட வருகிறது. ஆகவே இப்பொழுது அவர் பிணையில் விடுக்கப்பட்டிருக்கிறார். இதை கடந்து இருக்கக்கூடிய விடயத்தில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடரவே போகிறது. இதில் மட்டும் நின்றுவிட போகிறதா அல்ல இல்லை என்று சொன்னால் வருகின்ற செப்டம்பர் 23ஆம் நாள் ஓராண்டு பூர்த்திகளுக்கு முன்னர் ஏனையவர்கள் மீதான கடுமையான வழக்குகள் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவை இப்பொழுது சிங்கள தலைவர்களுக்கிடையே இது ஒரு பேசுபொருளாக ஒரு முருகல் நிலையாக வலுப்பெற்று வருகிறது என்பதை நாங்கள் இந்த முதல் நடவடிக்கையோடாக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சிங்கள தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இதில் ஒன்றை பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உடனடியாக சிங்கள தலைவர்களை ஒன்றிணைக்க வைத்திருக்கிறது. ஏனையவர்கள் எதிர்க்கட்சி தரப்பில் இருப்பவர்களை ஏன்னு சொன்னால் இது தங்களுடைய கடந்த கால முறைகேடான ஆட்சி முறைமைகளை தக்க வைப்பதற்காக இவ்வாறான குற்றங்களை இழைத்தவர்கள் இணைய ஆரம்பிப்பதை பார்க்கலாம்.